அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. சற்று முன் இரவோடு இரவாக திமுகவின் ஆட்சி கலைப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய சம்பவம் பார்த்திங்கன்னா பெரும் சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக திமுகவுடைய ஆட்சி கலைக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழகத்துடைய ஆளுநர் அவர்கள் அதிரடியாக கையெழுத்திட்டதாகவும் செய்திகள் வெளியாகும் நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் திமுகவுடைய பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஒரு 250 கோடி பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கன சம்பவம் தான், பெரும் சம்பவங்கள் ஆகியிருக்கு இல்லையா. இந்த நிலையில் தான் திமுகவுடைய ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் ஊழல், கொலை, கடத்தல் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆளுநர் அவர்கள் அதிரடியாக டெல்லிக்கு எழுதிய கடிதத்தால் திமுகவுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா அதிரடியாக கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் 90% முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் இன்று இரவுக்குள்ளே பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. திமுகவை சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் அதிரடியாக ஊழல் சிக்கியிருக்காங்களே. ஏற்கனவே 12 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் அனைவரையுமே பெரிய பினாமி, திமுகவுடைய பெரிய பினாமியாக இருந்துட்டு வரும் நிலையில் தான் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் கைது செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இதனால தான் திமுகவுடைய ஆட்சி கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. அதிரடியாக திமுகவை சேர்ந்த பிரமுகரே ஏற்கனவே பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் பிரமுகர்களே சிக்கியிருக்க நிலையில் திமுக அடுத்தடுத்த சம்பவங்கள் கொலை வழக்கில் அதிரடியாக சிக்கியிருக்க நிலையில் தான் இரவோடு இரவாக பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஆட்சி கலையத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்திங்கன்னா அதிரடியாக விமர்சனங்கள் எழுப்பியிருந்த நிலையில் திமுகவுடைய ஆட்சி நிலைக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்க நிலையில் தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களே அதிரடியாக களத்தில் இறங்கி திமுக ஆட்சி கலைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி வருகின்ற நிலையில் அதனால் பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய ஆட்சி கலையத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இருந்தாலும் திமுகவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ஊழல்கள் நடந்திருக்கு இல்லையா. அந்த ஊழல்கள் அனைத்துக்குமே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கும் நிலையில் இவருக்கு ஆட்சியில் நிலைக்கிறதுக்கான தகுதிகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.